7 நாளைக்கு கணவன் மது அருந்தக்கூடாது. எல்லாத்தையுமே கூப்பிடுவேன் கொஞ்சம் நவந்துருமா எல்லாத்தையும். நேரம் 2 பேர்த்துக்கு பயங்கரமாக இருக்குது. கத்தி எடுத்து பிரச்சனை வர அளவில் நிற்கிது. சரியா? 7 நாளைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உன் கணவன் வயிற்றில் பொருள் இருக்குது. எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்கள். சரியா? எடுத்து 7 நாளைக்கு மது அருந்தக்கூடாது. போகாத இடத்துக்கு போய் சேராத வினைகள் உள்ளுக்குள்ளார சேர்ந்து நிற்குது. சரியா? இது உன்னோட தாய் வீட்டுக்கு வழிக்கு போகும்போது தான் அந்த இடத்துல வச்சு நடந்துருக்கு. சொந்தத்தில் தாய்க்கு வர்ற 3ஆம் பங்காளி. சரியா? தாய்க்கு 3ஆம் பங்காளி தாய் வீட்டில் உன்னோட பிறப்புக்குள்ளாரது வருது. உன்னோட பிறப்புக்குள்ளார கட்டின வழியில் அந்த நிற்கிது. உன்னோட பிறப்பு கட்டின வழியில் பார்த்து சூதானமாக இருக்கும். அதுக்கும் நேரம் சரியில்லை. உன்னோட கூட பிறந்த பிறப்புக்கு அதுக்கும் அந்த உனக்கும் அதுக்கும் எப்பயுமே ஆகாது. அதுக்கும் அதே நிலையில் உள்ளுக்கு பொருள் இருக்குது. சரியா? பார்த்து சூதானமாக இருக்கணும். அதையும் எடுத்துக்க சொல்லு, உன் கணவனையும் எடுத்துக்க சொல்லு. இதனால் உனக்கும் அதுக்கும் 7ஆம் பொருத்தத்துக்கு உண்டான நிற்கிது. உன்னோட உன் கன்னி தெய்வம் உள்ளுக்கு இருந்து விளையாடுறதுனால தான் பஸ்ஸில் தப்பிச்சு நிற்கிது. முன் வீட்டுக்குள்ளார உனக்கு முன் வீட்டில் எதுவும் அன்ன ஆகாரம் எதுவும் வாங்கி தெரியாது. எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. ஒரு திருநீரை கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு முன்னாடி சடை வச்சு ஒருத்தர் வைக்கிறார். எதுவும் வாங்கக்கூடாது. உன் வீட்டுக்கு அதிகமாக உள்ளக்கூடாது. சரியா? பார்த்து சூதானமாக இருக்கு. உன் தெய்வத்தை கட்டு போடுறதுக்கு உண்டான வழி நிற்கிது. உன் தெய்வம் கட்டு போட்டால் தான் அதுக்கு தெய்வம் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். பார்த்து நின்று வெள்ளிக்கு உன் இடத்துக்கு கனி வெட்டி போடு. உன் குலதெய்வத்தை உன் வீட்டுக்குள்ளார அடைச்சிட்டேன். இன்னும் உன் குலதெய்வம் உன் வீட்டுக்கு வரலை. உன் மண்ணுக்கு நீ கட்டின மனைக்கு இன்னும் வரலை சொல்கிறேன். அப்போ தான் நான் வருவேன் உங்களுக்கு. 7 நாளைக்கு உன் கணவன் மது அருந்தக்கூடாது. போகிற போக்கில் முனி தட்டி உன் இடத்துக்கு வந்தது தான் அந்த அன்னைக்கு. முனி மூலமாக தான் வந்தது தான் பிரச்சனை. பார்த்து சூதானமாக இருந்துட்டேன். சரியா? இப்பையும் அதுக்குள்ளார முனி தான் விளையாடுது. குடும்பத்தை சிதைச்சி விட்டு போயிடும். பார்த்துக்க, குடும்பத்தை சிதைச்சி விட்டுரும். அதனால தான் உள்ள நாகத்தை சேர்ந்த பார்த்துச்சு. சரியா? பார்த்துக்க சூதானமாக. இந்த நாகம் கூட இருக்கிறதுனால தான் தெய்வம் நமக்கு தாங்குறது. சரியா? புடி அதை புடி அம்மாவை புடி கொஞ்சம் நான் குடிக்கிறீங்களா? அப்படி நான்